அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, சின்ன வெங்காய சாகுபடி. ஏன் சின்ன வெங்காய சாகுபடி ரொம்ப முக்கியமானது? இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு தூத்துக்குடி வாயிலாக ஏற்றுமதியாகிற முக்கியமான உணவுப் பொருள் வந்து சின்ன வெங்காயங்க. ஆனால் என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதி அதை வளர்க்குறதுக்கு தகுதியான இடமா இருந்த போதிலும் அதை வளர்க்க தெரியாமல் அல்லது வளர்க்குறதுல இருக்கக்கூடிய குறிப்பான பிரச்சனைகள் என்னன்னு தெரியாமல் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதை நம்ம சரி பண்ணணும்னா, ஒரு சில மாதிரி புரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. விதை வெங்காயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸில் இருக்கணும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது, பூமிக்குள்ளே விளையிற பொருள் அப்படிங்கிறப்ப ஆரம்ப காலத்தில் நடவு செஞ்சோம்னா ஒரு காய் 10 காயாக மாறணும், ஒரு காய் 12 காய் அல்லது 15 காயாக மாறணும்னா ஆரம்பம் முக்கியம். இதை தெரிஞ்சுக்கங்க. நடவு பண்ணிவிட்டு நிறையா பேர் என்ன செய்வாங்கன்னா, இலை நல்லா வரணுன்ட்டு தழைச்சத்து மட்டுமே கொடுப்பாங்க. அந்த இடத்துல தான் தவறு நடக்குது. ஆரம்பம் முதல் 15 நாட்களுக்கு வேர் நிறையா வரணுங்கிறதுக்கு மணிச்சத்து தரணும். அந்த வேர்கள் அதிகம் வந்து அதுக்கப்புறம் காய் வந்து பிரியணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்து மணிச்சத்தும் கந்தக சத்தும் கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும்? 15வது நாள்லேருந்து 30வது நாளுக்குள்ளே கொடுக்கணும். அந்த மாதிரி பெருகினதுக்கப்புறம் 30வது நாளுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? காய்களை சைஸு பெருசு பண்ணுறதுக்கு சாம்பல் சத்து, நுண்ணூட்ட சத்து கொடுக்கணும். இதுதான் அடிப்படை. இதுக்கு அடியில் இருக்கிறது தலைச்சத்து கொடுக்கணும். ஆனால் தலைச்சத்து மட்டுமே கொடுத்தா இலை வந்துடும், காய் நீந்து போயிடும். இதுதான் நீங்கள் நம்ம பண்ணக்கூடிய பெரும்பாலான தவறு. அது பண்ணக்கூடாதுங்க. மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தெரிஞ்சுக்க மண் பரிசோதனை பண்ணணும்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். மண் பரிசோதனை பண்ணுறோம், தண்ணீர் பரிசோதனை பண்ணுறோம். அது அடிப்படையில் நம்ம வளர்க்குறப்ப, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, எந்த ஒரு நிலத்துலையும் இயற்கை விவசாயத்தில் வளர்க்குறோம் அப்படின்னா, அடி உரமாக மக்கின சாணம் வந்து 4 டிராக்டர் லோடு போடுறோம்னா அது கூட 50 கிலோ அளவுக்கு ராக் பாஸ்பேட் இல்லைன்னா எலும்பு உரம் கலந்து போட்டுறணுங்க. இதுதான் மணிச்சத்துக்கு. இதை போட்டுட்டோம்னாலே அந்த வேர் ஓடுறது அப்படிங்கிற செயல்பாடு நல்லா இருக்குங்க. இந்த அளவு வந்து ஆக்சுவலாக 6 மாதத்துக்கானது. 50 கிலோங்கிறது 6 மாதத்துக்கானது. இதை போட்டுட்டிங்கன்னா ஆரம்பம் நல்லாயிருக்கும். இந்த மக்கின சாணமும் ராக் பாஸ்பேட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தண்ணிக்கும் மீனமிலமோ பஞ்சகாவியாவோ ஈயம் கரைசலோ ஏக்கருக்கு 3 லிட்ரு அந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். ஆரம்ப காலத்தில் நோய்கள் அந்த பயிரை தாக்காமல் இருக்க தரைவழியில் மொத்தம் 2 மாதம் பயிருங்க. ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு 15 நாளும் 1 லிட்ரு ட்ரைகோடர்மா விரிடி, 1 லிட்ரு பாசிலோமைசிஸ் ரெண்டும் கலந்து தரையில் கொடுத்துடணுங்க. இது கூட நான் 3 லிட்டர் மீனமிலம் தர சொல்லியிருக்கேன். அதோட இது அடிப்படைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன்? மணிச்சத்து கொடுக்கணுன்னு. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸில் பாஸ்வோ பாக்டீரியான்னு ஒரு திரவம் வைக்கணும். பாஸ்வோ பாக்டீரியா அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த திரவத்தை 1 லிட்டரோ 2 லிட்டரோ வாங்கி இது கூட கலந்துட்டு தரைவெளியில் கொடுத்தணும். அப்படி கொடுக்குறப்ப மணிச்சத்து கிடைக்கும். இடைப்பட்ட நாளில் ஒவ்வொரு தண்ணியிலையும் கோமியம் 200 லிட்டரில் 20 லிட்டர் கலந்து கோமியம் கொடுக்கலாம். இதை செய்யும்போது ஆரம்ப 15 நாள் சூப்பர். 15 நாளுக்கு அப்புறம் இதை தொடர்ந்து கொடுக்கலாம். 30வது நாளில் கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு 75லேருந்து 100 கிலோ ஜிப்சம் தூவி விடலாம். கந்தக சத்து கிடைக்க ஜிப்சம் தூவி விடலாம். அதுக்கப்புறம் 30 நாள்லேருந்து 60 நாள் வரையிலும் குறைந்தபட்சம் 3 தடவை 10 நாளைக்கு ஒரு முறை 200 லிட்டரில் 1 லிட்டர் பொட்டாஷ் பாக்டீரியா, 1 லிட்டர் ரைசோபியம், 1 லிட்டர் இந்த வேம்னு ஒரு திரவம் இருக்கும், அது 1 லிட்டரு, இதெல்லாம் கலந்து ஒரு நாள் வச்சிருந்து தரைவெளியில் ஊற்றிடணும். இது கூட மீனமிலம் 3 லிட்டர் ஊற்றிக்கலாம். இந்த பொதுவான காலங்களில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பேன் தாக்கம் வரும். அந்த பேன் தாக்கத்தை சரி பண்ண வெர்டிசிலியம் லக்கானின்னு ஒரு திரவம் இருக்குங்க. 100 லிட்டரில் 1 லிட்டர் கலந்து மீனமில் 1 லிட்டர் கலந்து நைட்டு வச்சுருந்து காலையில் அதிகாலையில் தெளிக்கலாம், சாயந்தரம் தெளிக்கலாம். இவ்வளோ செஞ்சால் போதுங்க. கண்டிப்பாக 12 டன்னு ஏக்கருக்கு அல்லது
ரொம்ப மோசமாக வச்சாலும் 10 டன்னாவது எடுக்கணும். இதுதான் சின்ன வெங்காயம். ரொம்ப எளிமையானதுங்க, செய்யுங்க. இது வந்து கண்டிப்பாக நல்லா வரும். சரிங்களா? கொஞ்சம் முயற்சி பண்ணி அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுத்துட்டா சிறப்பாக கொண்டு வந்துடலாம். மீண்டும் சந்திப்போம்.